சாப்பிடல. இன்னும் ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுடி. ஒரு மதியம் எவ்வளவு நேரம் ஆகுதோ? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதான்டி ஏன் வேண்டாம்? இங்க பாரு, மதியம் 2 மணி வரைக்கும் நிக்கணும். கொஞ்சம் சாப்பிட்டு தங்கம். போதும், வயிறு நிறைஞ்சிட்டு. திங்கவே இல்லையா? பாரு எப்படி வயிறு நிறையும். அது போதும். நல்ல பிள்ளை தங்கம், ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுமா. இங்க பாரு, புள்ள மாதிரியா நீ இருக்க. எனக்கு இதுக்கு மேல சாப்பிட முடியல. நீ சாப்பிட்டதுன்னு சாப்பிட முடியல. நீ சாப்பிடவே இல்லையே. எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க. என்ன புள்ள அப்படி எலி குஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கத்தானே செய்வாங்க. நீ என்னைக்காவது ஒழுங்கா சாப்பிட்டிருக்கியாடி? உங்க அக்கா அடிச்சு புரண்டு ஒண்ணு கொடுத்தா உண்டு. உங்க அக்கா மட்டும் என்ன வச்சுக்கியா, அந்த சோறு உனக்கு உள்ள போவாது. எனக்கு வேண்டாம். தங்கம்ல, என் வயிறுல, என் அப்பு குட்டி இல்ல. முட்டை 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 முட்டை. முட்டி முட்டி விளையாடுற நேரம் தானே இது. ஒரே ஒரு வாட்டி. சரி, முட்டி 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 முட்டை 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 முட்டை. அப்படியே முட்டி முட்டி ஒரு வாய் சாப்பிடணும். வேண்டாம். நீ சொன்னதெல்லாம் நாங்க கேட்கணும். நாங்க சொல்றது எதையும் நீ கேட்க மாட்டேன். இங்க முட்டை 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 அப்படி நல்லா இருக்கு பத்தியா? இது நான் சொல்றது ஒரு காதுல விடுதவே இல்லையா? முட்டை 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 முட்டை. இங்க கிட்ட தள்ளி வாங்களே. முட்டை 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 முட்டை. இது தங்கமே. முட்டை 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 முட்டை. தங்கம், என் வயிறு. அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டதேம்மா. இல்ல வேண்டாம். அதுல ரொம்ப தெளிவா இருக்கடி. என் தங்கம்ல ஒரே ஒரு வாய். அதான் வேண்டாம்னு சொல்லிட்டோம்ல. என்ன? என்னடா? என்ன வியாபார சங்க வியாபாரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. சீக்கிரம் போன. வந்துட்டாங்களா? ஆமாண்ணே, அண்ணன் தான் வரையத்துட்டு இருக்கான். சீக்கிரம் போவியா? இல்ல ஒரு வாய் வச்சு சாப்பிடல. எப்படியா உருட்டி பட்டி விடு. அது நான் பாத்துக்கல. நீ போன? இல்ல அவன் உனக்கு விட்டு வா, நான் கிளம்புறேன். இல்ல நான் ஸ்டேஜுக்கு போறேன். அப்பமே ஜபத்தி ஆடிக்கிட்டு இருந்தான். கவினே, 2 வாய் எப்படியா ஊட்டி விட்டுறேன். நான் பாத்துக்கிட்டேன். எப்படி அவளே பிச்சுமான்னு மட்டும் பாரு. அம்மா இன்னும் நல்லா தூக்கி வச்சு கொடுங்கல. அப்பதான் நல்லா திம்பா பாத்துக்க. இந்த அத்தை வந்துட்டவளே. அதுக்குதான் சொன்னேன் முதல்ல சாப்பிடுன்னு. அத்தடி பெரியமா வந்துட்டா. இப்ப என்ன பண்ண போற? ஏலே, அந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு. பாக்க என்னல சொல்லுவான்? இருக்க விட்டு பிள்ளை மாதிரியே இருக்காவா? இப்படியே தூக்கி வச்சு உருட்டுங்க. வேணாங்க. ஜானி இப்பதான் ஊத்திக்கிட்டு இருக்கான். அது உள்ள போய் ஒண்ணும் சேராது. அவளை கீழே இறக்கி நீ முத. என்னங்க? இல்ல பல்ல காட்டாதீங்களே. அந்த பிள்ளை கெடுத்ததே நீங்கதான். பாசிச்சா திங்க விடணும். தூக்கி வச்சு உருட்டி உருட்டி ஓர ஏல அந்த பிள்ளை திங்க மாட்டேங்குது. பாத்தியா, பெரியமா சொல்றது கரெக்ட் தான். அந்த தோசை பிச்சு திங்க சொல்லு. இல்ல மேமா, அது சாப்பிட விட மாட்டா. அவங்க அக்கா இப்படிதான் ஊட்டிட்டு இருப்பாங்க. அவ படம் பழுக்குது. என்ன திட்டு திட்டுதா? திட்டணுமா? நீ சாப்பிடல, இப்ப கஷ்டமா தானே இருக்கும். சின்ன மணி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மெலிஞ்சு போய் இருக்க தெரியுமா? கொண்டா எப்படி சாப்பிட மாட்டேன்னு சொல்லணும் பாப்பா. என்ன அத அங்க வச்சுட்டு போ, நான் ஊத்தி விடுறேன். அதாமல அந்த பிள்ளை கெடுத்ததே நீங்க தான் பாத்துக்க. சரி, அப்ப ஒரு வாய் சாப்பிடு. சாப்பிடுதே. அப்ப பெரியமா வந்து ஆட்டோமேட்டிக்கா சோறு உள்ள போய் உங்களுக்கு. இல்ல இப்படி வச்சு திங்க வைக்காதீங்களா, பிள்ளை வம்பா பேரா. சரிண்ணே, நீ கிளம்பு. இல்ல கிங்ஸின் உனக்கு பெரியானே கூப்பிட்டான். சரிங்கண்ணே. என்ன உள்ள சாப்பிடாம ஸ்டேஜ் கன்ஃபார்ம் வேண்டாம். அந்த செண்டுமான எல்லாம் அவனுக்கு ஒத்துக்கிட்டாது. மயக்கம் போட்டு விழுந்துருவான். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் பாத்துக்கல போ. இப்போ வந்துடுவேன். சரி, இப்போ வந்துடுவேன். விளங்கும்ல இவ்வளோ செல்லம் கொடுத்த பிறகு. கவினை, நான் பேட்ட புடி. சரி, சாப்பாடு ஊட்டி விட்டுரு, நான் வரேன். இல்ல உள்ளே அதட்டி இல்லாத, சும்மா செல்லமாச்சு குடி. அதானே நீ திட்ட விட்டுற மாட்டியா? இல்ல அதுக்கு நான் தாங்கிட மாட்டேன். சரி, இல்ல பாத்துக்க. சரிங்கண்ணே. நீ மாமா கிட்ட வாமா, உன்னை யார் திட்டுதான்னு பாப்போம். இல்ல ரோத்துல இருக்க புள்ள ரோத்துல இருக்கட்டு புள்ள மாதிரியே இருக்க நீ. அதுக்கு நிறைய ஊட்டி விடுங்களே, எப்படி திங்காம இருக்கான்னு பாப்போம். அதுல போ சொல்லுங்களே. சரி, நான் மாமா விட்டு விட்டேன். சாப்பிடு. இவளுக்கு எப்படி விட்டுன்னு எனக்கு தெரியும்னே. பாரு, பெரியமா போக மாட்டாவ சொன்னா கேளு, நான் போய் சாப்பிடு. ஆமா, நீ நான்வெஜ் சாப்பிட்டாதான் நான் இருந்து போவேன். சாப்பிடுதே. இல்ல போகல, நான் விட்டு விடுறேன். சரிண்ணே, இந்தா நீ விட்டு விடு. சரி, ஒரு வாய் சாப்பிடு. என்னம்மா? இந்த தங்கிதான் இருப்பாவளா? அம்மா வேற எங்க போவாங்க? சரி, நீ வா, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு விட்டுறேன். சரி. தட்டு. இன்னும் ஒரு வாய் சாப்பிடு. இதுக்கு முறையே 4 வாய் வாங்கி சாப்பிட வேண்டியதானே? கால் வலிக்கு. சரி வா மாமா, அதை கொண்டு தூக்கிக்க வா. என்னம்மா? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நாங்க பத்திரிக்கை கொடுக்க போனோம்ல. நீங்க தான் ஏகப்பட்ட வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க. பிறகு என்ன? இல்ல உங்க தங்கச்சி நாத்தனார் வீட்டுக்கு. சரி, அவங்க வீட்டுல வந்துட்டாவளோ. இங்க பாரு, கிங்ஸிட்ட யாரும் நெருங்க முடியாது. நீ கண்ணை மூடிக்கிட்டு இருக்கலாம். அவன் நெருப்பு மாதிரி. அவனுக்கு நீ உசுறு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல உனக்கான இடத்த அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான். அவனை முழுசா நம்பலாம். அவியில நம்புதே. ஆனா அவிய வந்து பேசினவன நாங்க இதுக்கு இருக்கோம். நீங்க பாத்துக்கணும் மாமா. சரி தங்கம், அப்ப நீ ஃபுல் தோசை சாப்பிடணும். அப்ப சரி. என் செல்லமே, என் செல்லம்.
சார் பிள்ளை சாப்பிடல எப்படி இப்பதானே 2 வாய் சாப்பிட்டா கால் வலிக்கும் உட்கார வைக்க போறேன். வேணாம் வேண்டாம், என் பிள்ளைக்கு நான் கொடுத்துருந்தேன், நீ வந்துருக்க உங்களை கவனிப்போ. சரி அப்போ விட்டுவாங்க, நான் வேலையை பார்த்துட்டு வரேன். சரி வா தங்க பிள்ளை, அப்போ விட்டு விடுறேன். பெரியம்மா திட்டாங்களோ? ஆமா சாப்பிடவே மாட்டேக்கானா. அதான் என் பிள்ளை என்கிட்ட சாப்பிடுவாள, நான் உனக்கு விட்டு விடுறேம்மா. யாரும் எப்படி திட்டக்கூடாது. ஆமா மாமா, நீங்க ஒரு ஆள் இருந்தா மட்டும் தான் என்ன திட்டவே மாட்டேக்காங்க. என் பிள்ளை நீ யாராவது திட்டட்டும், அதுக்குத்தான் அப்பா சொல்றேன் ஒழுங்கா சாப்பிடணுங்குது. நீ என்னைக்காவது சாப்பிடுதியா? பெரியம்மா சொன்ன மாதிரி இருக்கட்டும், பிள்ளை மாதிரியா நீ இருக்கா? சரி எலும்பு தோணுமா? இல்ல இனிமே சாப்பிடுவேன். சாப்பிடணும்னா சரி. எப்படி ஒன்று சாப்பிட்டு பாப்போம். ஆனா இது நல்லாவே இல்லையா? அதான் நான் திங்காம இருக்கிறதுக்கு எப்படி தட்டி கழிக்கணுமோ அப்படி தட்டி கழிச்சிரியா? சரி இப்ப என்ன வந்து அப்ப கொண்டு வரேன். இது நல்லா இல்ல. சரி வேற என்ன வேணா? வேற என்னன்னு எனக்கு தெரியலையா. அதாவது உனக்கு திங்க கூடாது அப்படிதானே? இல்ல என் தங்க பிள்ளை பட சேட்டை பாரு, அழகு போல பேசிக்கிட்டு. ஒரு வச்சு சாப்பிடுமா? இல்ல வேண்டாம். என்கிட்ட ஈஸியா வேண்டாம்னு தட்டி கழிச்சிருந்தேன். இதை மத்த எல்லாத்தையும் சாப்பிட்டு செய்யறேன். இவங்க சாமிட்டு சாப்பிட்டு இருந்த அவனையே விட்டு சொல்லியிருக்கணும். சரி பிள்ளை கால் வலிக்குங்க உட்கார வச்சிருக்கானு பாரு, இன்னைக்கு தேய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீ சாப்பிடுமா தங்கம்? என் தங்கப்புல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை நல்லா இருக்குது. முன்னாடிலாம் ஏன் வாழ்றோன்னே தெரியாது, யாருக்காக உழைக்கிறோம் யாருக்காக ஓடுறோம் எதுவும் தெரியாம இருந்தது. இப்போதான் இந்த தேவதை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேவதைக்காக ஓடணும், இந்த தேவதைக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஆசையே வருது. என் தங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கணும். 1000 ஆசை. தூங்கினா கூட என் தங்க பிள்ளைக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு தான் யோசிக்க தோணுது. முன்னாடிலாம் அப்படிலாம் இல்ல. வாழனுங்களுக்கு அர்த்தம் கொடுத்தவா நீதான். இங்க பாரு, நீ மட்டும் வரேன்னு வச்சுக்கோயேன், இந்த ஃபங்க்ஷன் இந்த சடங்கு கல்யாணம் எதுவும் நாங்க பாத்துருக்க மாட்டோம். சொல்லுவானுங்க இவனுக்கு எதுக்கு சொத்து சுகம் கோடியா சேர்த்து வச்சிருக்கானுங்கன்னு. அர்த்தம் தெரியாம தான் எங்களுக்கும் இருந்தது. இப்ப பாரு, ஒரு கூட்டி வச்சு என் பிள்ளைக்கு நான் சடங்கு பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுத்தது இந்த தங்க பிள்ளைதான். அப்ப நினைச்சே பார்க்கல தெரியுமா? அப்படியா? எங்க இந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா என்னைக்கு பெரிய பிள்ளையாயி நம்பிக்கையே இல்லை. ஆனா என் தங்க பிள்ளை எங்களுக்கு வாழும் போதே சந்தோஷத்தை கொடுத்துட்டான். இன்னும் என் பிள்ளைக்கு ஒன்னா செஞ்சு பார்த்து அழகு பார்க்கணும். என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா மாமாக்கு இன்னைக்கு? மாமா இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே கிடையாது. ஊர்ல ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. ஜான் ஜானு கையை பிடிச்சிட்டு என்ன உன் பொண்ணுக்கு சடங்கா அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்படியா மாமா? ஊர் முழுக்க ஜான் பொண்ணுக்கு சடங்கா ஜான் பொண்ணுக்கு சடங்கான்னு ஊர் முழுக்க பேச்சு. அதை கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? இதனோடு சின்ன பிள்ளை குடிச்சது ஜான் மாமா பொண்ணுக்கே சடங்கா அப்படின்னு கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? இடதடி பிள்ளைன்னு சொல்லுவியா, அவங்கள கையில பிடிக்க முடியாதுன்னு பத்தியா? என்ன முடிஞ்சு வேலை பார்க்கானுங்க, சாப்பிட சொன்ன கூட சாப்பிட மாட்டேங்கானுங்க, அப்படி கிடந்து வேலை பார்க்கானுங்க. இந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுத்தது என் தங்க பிள்ளை தானே. என் தங்க பிள்ளை எனக்கும் அவங்களை ரொம்ப பிடிக்கும். என் தங்கம். என்ன தூக்கி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கை வலிக்கல? மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஆமா உன்னை தூக்கி வச்சு கை வலிச்சிரும் பாரு. நீ நின்றுட்டு இருந்தாதான் மாமாக்கு நெஞ்சு வலிக்கும். சாம்பைய நிப்பாட்டி வச்சு ஊட்டிட்டு இருக்கான். பிள்ளைக்கு கால் வலிக்குமேங்கிற எண்ணமே இல்ல. அதுவும் நீ சொன்னதுக்கு அப்புறமா நிப்பாட்டி வச்சுட்டு கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாமாக்கு நெஞ்சு வலிச்சது. இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தூக்கி வச்சு கொடுக்கலாம்ல, இல்ல சரியா தூக்கி வச்சு கொடுக்கலாம்ல. உனக்கு கால் வலிச்சா மாமாக்கு நெஞ்ச வலிக்கும். காண கிடைக்காத பொக்கிசம்மா. இங்க பாரு, அம்மாவை தான் நாங்க விட்டுட்டோம், ஒண்ணு நாங்க விட மாட்டோம். நீ எங்களோட உசுறு. ஒருத்திக்காக தான் இத்தனை உசுறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்திக்காக தான் இந்த ஓட்ட சாட்டலாம். வரமா வந்தவா ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. உள்ள இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு தங்கம். நான் ஊட்டி விட்டுக்கிடுவேன். சரி அவங்க விட்டுடுவாங்க, சாப்பிட்டு வந்துடும் தங்கம். சரியா? நல்ல சேலை எடுத்து கட்டிட்டு வா. இங்க பாரு, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு சேலை. ஓகே? சரிங்கப்பா. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு சேலை, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு நகை நட்டு எல்லாம் போட்டு எவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சரிங்கப்பா. இன்னைக்கு அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்பாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இருக்குது. இல்ல மத்தங்க, இதே அப்பாவுக்கு சந்தோஷம். என் பிள்ளைக்கு சடங்கு பண்ணி பார்த்துட்டேங்கிற ஒரு சந்தோஷம். அதான் சந்தோஷத்துல கண்ணீர் வருது. இல்ல மத்தங்க, இல்ல இல்ல. சரி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிடுவாங்க, சாப்பிட்டுட்டு சரி எல்லாம் மாத்திட்டு வா. சரிங்கப்பா. இங்க பாரு, உண்மையிலே நீ தேவதைதான். இந்த வீட்டு ஆம்பளைங்க முகத்துல எல்லாம் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கணுமே. இவங்கெல்லாம் இப்படி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. உண்மையான சந்தோஷத்தை நான் இன்னைக்குதான் பார்த்தேன்.
உண்மையில நீ அதிர்ஷ்டக்காரிதான். சந்தோஷமா இரு சரியா? இங்க பாரு, உன் மனசுல நல்லா புரிஞ்சுக்க. உன் சந்தோஷம் தான் இந்த வீட்டு ஆம்பளைங்க சந்தோஷமே. நீ நல்லா இருந்தாதான் அவங்க நல்லா இருப்பாங்க. அதை என்னைக்குமே உன் மனசுக்குள்ள வச்சுக்க. உன் கண்ணில் கண்ணீரோ உன் கஷ்டத்தையோ பார்க்குற அளவுக்கு இங்க யாருக்கும் மன தைரியம் கிடையாது. அவங்கெல்லாம் பார்க்கதான் முரட்டாட்டமா இருக்காங்க. ஆனா முழுசா உன் பாசத்துக்கு அடிமையாகவே இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு நொடியும் பயம் என்ன தெரியுமா? உன்னை பொத்தி பொத்தி பாதுகாக்கணும், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா. இந்த வீட்டு ஆம்பளைங்க பயப்படுறது, அவங்க பயந்து நான் பார்க்கறது உனக்கு மட்டும்தான், உனக்காக மட்டும்தான். நீ சந்தோஷமா இரு, கவனமா இரு. இங்க பாரு, எப்பவும் சந்தோஷமா இரு. அதுதான் அவங்களுடைய சந்தோஷம். இங்க பாரு, ஒரு அக்காவா சொல்லல, அம்மாவா சொல்லிக்கிட்டு இருக்க. சத்தியமா சொல்றேன், நான் இன்னைக்கு இப்படி இவ்வளோ புன்னகையோட, மனசு நிறைய சாந்தத்தோட, நிம்மதியோட சொல்ல தெரியல. மனசு புள்ள நிறைஞ்சு இருக்குது. எங்க வாழ்க்கையில இப்பெல்லாம் ஒன்று நடக்கும் அப்பெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என் தங்கச்சி எடுத்துக்கிட்டும், எங்க அம்மாவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த பந்தல்ல அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த வாழ்க்கைய பிச்சையா போட்டவனி எங்க அம்மான்னு சொல்லிட்டீங்க, அப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க? சத்தியமா சொல்றேம்மா, ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அந்த பயம்லாம் போய் மனசு நிறைய சந்தோஷத்தோட இந்த சடங்கு ஃபங்க்ஷன் இருக்கும் பாரு, இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இது கொடுத்தவனி மட்டும்தான். நீங்க இங்க இருங்க, உங்களை நான் பார்த்துக்கிட்டேன்னு சின்ன பிள்ளையா இருந்தாலும் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றின பாரு. எனக்கு கூட நம்பிக்கை இல்லை. ஒரு சின்ன பொண்ணு வாக்கு கொடுக்க, இந்த பொண்ணு வாக்குலயே என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் குடும்பத்தோட தலையெழுத்தே நீ மாத்திருக்க. இப்போ நான் உண்மைதான் சொல்றேன், மனசார சொல்றேன். எனக்கு பொய் பேச தெரியாது, நான் பேசிக்கிடவும் மாட்டேன். சத்தியமா சொல்றேன், என் வயிற்றுல நீ எனக்கு பிறக்கட்டாலும் நீ எனக்கு புள்ளதான். நான் இப்போ உன்னை என் மூத்த பிள்ளையா தான் பார்ப்பேன். எனக்கு வாழ கொடுத்த தேவதையா தான் பார்ப்பேன். எவ்வளோ பெரிய வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்க தெரியுமா? உன் கண்ணீரை பார்க்கறதுக்கு இந்த குடும்பத்துள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தைரியம் கிடையாது. மனசார சொல்றேன், நீ என் பிள்ளைதான். நீ நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். சரி வா, இன்னொரு சேரி கட்டி விட்டு நான் உன்னை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறேன். சரிம்மா. என் தங்கம். எங்க அம்மா எங்க அப்பா இருக்கும் போது சந்தோஷமா இருந்தது, அதுக்கப்புறம் சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு போய் பாரு, மண்டபத்துல எங்க அம்மா எல்லாரையும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு திருப்பி கொடுத்தவ நீதான். நாங்க எந்த கல்யாணம் சடங்கு பாடுகாய்ப்பு எதுக்குமே போனதில்லை. என் தங்கச்சிக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. அவ அங்க போய் பாரு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இந்த குடும்பம் எடுத்து கொடுத்த துணிமணியை போட்டுக்கிட்டு அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? இங்க பாரு, உனக்கு நன்றி சொல்லதுக்கு எனக்கு தெரியல. ஆனா அங்க பாரு, உன் கண்ணுல கண்ணீர் வராம என்னால பாத்துக்க முடியும். வயசுல மூத்தவளா இருந்தா உன் காலில் விழுந்து நன்றியை தெரிவிச்சிருப்பேன். புள்ளியா போயிட்டே, அதான் மனசுல இருக்கதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அப்பெல்லாம் சொல்லாதீங்க. உங்க அம்மா பத்தி நான் கேள்விப்பட்டேன். பொம்மிமா, எப்படி அந்த பொண்ணு மட்டும் இப்படி இருக்கான்னு நான் இப்பதான் புரியுது. உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்கணும். நீ குழந்தை மாதிரி இல்ல, குழந்தைதான். நீ நல்லா இருக்கணும். இது போற எனக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், நிறைவேற்றுவீங்களா? நீ என்ன கேட்டாலும் செய்வேன், என்ன நடந்தாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் சரி. என் மாமா விட்டுட்டு போக மாட்டீங்களா? போக மாட்டேன். செத்தாலே நீ அவர் மட்டும் தான் சாவேன். இது போற எனக்கு. வாழ்வோ தாழ்வோ, உயிர்வோ நஷ்டமோ, எது வேணாலும் இனி அவர் கூட மட்டும்தான். என் வாழ்க்கை அவர் கூட மட்டும்தான். இந்த அபி அவருக்கு மட்டும்தான். ஒரு 1000 சொல்லட்டா, நான் வந்து நின்னப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்த குடும்பம் தானே. நன்றியை மறந்துட்டு நான் இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போறேன்? இல்ல நன்றியை மறந்துட்டு நான் ஏதாவது ஒரு மூலையில வாழ்ந்தாலும் அதுக்கு பேர் வாழ்க்கையா? இந்த குடும்பத்துல வாழ்றதா எனக்கு இனி சந்தோஷம். இந்த குடும்பத்துக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்துல சந்தோஷமா, அனன்யமா, ஐக்கியமா இந்த குடும்பத்துல ஒருத்தியா வாழறதுக்கு தான் எனக்கு விருப்பம். சந்தோஷமா வளர்த்தான பூமிக்கு வந்தோம், அது இந்த குடும்பத்துல கிடைச்சிருக்கு. இதை விட்டுட்டு எப்படி போவேன்? அதுவும் என் பிள்ளைய விட்டுட்டு எப்படி போவேன்? அம்மா அம்மானே கூப்பிடு சரியா? அக்கான்னு சொல்லி பிரிச்சிடாத. அம்மானே சொல்லுதே. எப்படி உங்க மாமா உனக்கு அப்பாவா, அப்படிதான் நான் எனக்கு அம்மா. சரிங்கம்மா. என் தங்கம், என் வயிறம். நீ நல்லா இருக்கணும் தங்கம், நீ நல்லா இருக்கணும். சரி வா, உள்ள போய் சேலை கட்டலாம். சரிங்கம்மா. என் பிள்ளைக்கு அம்மா கிடைச்சாச்சு. எனக்கு பொண்டாட்டிய மட்டும் இருப்பேன்னு சொல்லாம என் பிள்ளைக்கு நல்ல அம்மாவா இருப்பேன்னு சொன்ன பாரு, பிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் கூட அவ்வளவு பிடிக்கல, இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம்ல.
என் புள்ள கண்ணுல கண்ணீரை பாத்துக்கிட மாட்டேன்னு சொன்ன பாரு, புடிச்சிட்டேன். மனசு நிறைவா புடிச்சிருக்கேன். ஊரறிய சொல்றேன், இவன் என் பொண்டாட்டின்னு. ஊரறிய உன் கருத்துல தாலி கட்டுறேன், சீக்கிரம் கட்டுறேன். ஏன் தம்பி, அந்த அண்டாவை தூக்கி அங்க வைங்க தம்பி. அந்த வாய்க்கால அந்த சைடு போட்டு. இவங்க யாரும் நம்பி பிரயோஜனம் இல்ல. இந்த அண்டா தூக்கி வேண்டியதா, ஆட்கள் பந்திக்கு வரும். தம்பி தம்பி, அந்த வாழைப்பழம் அங்க இருக்கட்டும். ஆமா, இந்த டேபிளும் தொடச்சு போட்டா சரியா இருக்கும். ஏ தம்பி, அந்த டேபிள் தொடக்கி கண்டு பயவுல வச்சிருங்க தம்பி. டேபிள தொடச்சு போடுறோம், தண்ணி கிணி கிடக்க கூடாது. காலையில பந்தி முடிஞ்சிட்டு எப்படியும் 11 மணிக்கு பந்தி ஆரம்பிக்கும். அதுக்குள்ள டேபிள்ல தொடச்சு போட்டுருவோம். ஏன் தங்க பிள்ளை, நீ எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்க? இப்போ உன்னை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன்பா. ஏன் தங்க பிள்ளை, இங்க பாரு, நீ இந்த வெக்கெட்ல வரக்கூடாது. பாரு, இது உன் வீட்டு ஃபங்க்ஷன். ஆமா, நீ அங்க நிக்க கூடாது. நீ ஆட்களோட போய் நில்லு. போ, உன் குடும்பத்தாட்களோட போய் நில்லு. போ போ. இங்க பாரு, உன் குடும்பத்தாட்கள் கூட தான் நிக்கணும்னா. அது இருக்கட்டும்பா. நீங்க என்னப்பா வேலை பார்த்துட்டு இருக்க? அப்ப அங்க சின்ன சின்ன வேலை கிடக்கல யாரு பாப்பா? நம்ம வீட்டுல நம்ம தான் பார்க்கணும். அது சரிப்பா. நீ எப்ப டேபிள்ல தொடச்சிட்டு இருக்க? பாய், அதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ போ. இங்க பாரு, நீங்க நிக்க கூடாது. நீ இந்த வீட்டு மருமவா. ஆமா ஆமா தாயி, இந்த செயின் யார் வாங்கி போட்டா? அதான் அப்பா வாங்கி கொடுத்தாங்கப்பா. இத நீ போட்டுக்கன்னு வாங்கி கொடுத்தாங்க. இந்த Dress கிங்ஸ் மாமா எடுத்து கொடுத்தாரு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அது பெரிய இடம் தான். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாவே. வளையல் வாங்கி கொடுத்தாவப்பா. சரி சரி சரி, நீ உன் குடும்பத்தோட போய் நில்லு. போ போ. நீங்களாம் வரக்கூடாது. போ போ. சரிப்பா. என் புள்ள பெரிய இடத்து புள்ள மாதிரில இருக்குது. அவ துணிமணியா அவன் நகை நட்டும். என்ன அழகா இருக்கா என் புள்ள. என் புள்ள அதிர்ஷ்டக்காரி, பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கா. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு இருக்கணும் மாப்பிள்ள. அது கட்டு மாமா, நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இங்கெல்லாம் சும்மா சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ மாமா, மண்டபத்துக்குள்ள வாங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் ஆள் பார்த்துட்டாங்க, நீங்க வாங்க. ஐயோ சும்மா எங்க மாப்பிள்ள, நம்ம வீட்டாளுக்கள் யாராவது ஒருத்தங்க சமையலறையில இருக்கணும். ஐயோ மாப்பிள்ள வைக்கக்குள்ள நிக்காவல. மாப்பிள்ள, நீங்க மண்டபத்துக்குள்ள போங்க, எங்க வெக்கடிக்கும். நீங்க அங்க போங்க. அதான் நானும் சொல்றேன், நீங்க இருக்குங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஐயா மாப்பிள்ள, இதை நம்ம பார்த்த வேலை தானே, ஒண்ணு இல்ல. இங்க வந்து நிக்கங்க. சட்டுக்கிட்ட அழுக்காயிரும் மாப்பிள்ள, அங்க போங்க. இல்ல மாமா. ஐயோ மாப்பிள்ள, இந்த இப்பதான் அவன் தேடிட்டு போனா பத்துக்க உங்களை பார்த்தேன், ஓடி போறா. மாப்பிள்ள கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கவள ஒளியும். இருந்தாலும் ஐயோ ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. ஐயோ சம்மந்தி சம்மந்தி, நீங்க எதுவும் வேணுமா உங்களுக்கு? அது இருக்கிறது வந்து நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் மண்டபத்துல வாங்க, இங்க இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு எடுக்கவ. ஐயா சம்மந்தி, நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அப்பதான் பந்திக்கு எல்லாம் கரெக்டா போதான்னு பார்க்க முடியும். நீங்களாம் வந்து நிக்க முடியுமா? நீங்க அங்க போங்க. எங்க ஐயோ வேத்து கொட்டும், நீ அங்க போங்க. நீங்களும் ஆளுக்குள்ள மண்டபத்துல நிக்க வேண்டியதானே? நானும் மண்டபத்துல நின்னுக்கிட்டா இங்க பாக்கலையா பாப்பா? ஐயோ இல்ல சம்மந்தி, நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க. இங்க நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, அப்ப துணிமணியா போட்டுட்டு நில்லுங்க. நீங்க நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ சம்மந்தி, நான் சாயங்காலம் போட்டுக்கிறேன். இப்ப நான் பந்தி வேலை எல்லாம் நடக்கல. நான் ஆட்கள் வருவாங்க போவாங்க, 10 பேருக்கு செய்யணும். அதெல்லாம் நம்ம சொந்தக்கார ஆட்கள். நான் கவனிச்ச மாதிரி இருக்குமா? நீங்க போங்க சம்மந்தி. சரி சரி, கொஞ்சம் பார்த்து வைக்க செய்யுங்க. சரிங்கப்பா. பாரு, நல்ல மனுஷங்களா இருப்பாங்க. யாரும் கொஞ்சம் தகரவா பேசுறாங்க. கொஞ்சம் கண்ணு கருத்தமா கவனிச்சுக்க. சரிங்கப்பா. அவர் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு சம்மந்தி. சரிங்கப்பா. நீ தான் பொறுப்பை பார்க்கணும். அவர் உன் மாமனாரு, பாத்துக்க. சரிங்கப்பா. சரிங்க சம்மந்தி, நான் மண்டத்துல நிக்கேன். நிறைய வந்துட்டு இருக்காங்க, பாத்துட்டு வரேன். ஐயா சம்மந்தி, நீங்க அங்க போங்க. நீங்க வரவே வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரி, நான் பாத்துக்கிறேன்ப்பா. என்ன நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நாளைக்கு செயின் போடணும் இல்ல, போய் போடுங்க. சாப்பிட்டாலும் எப்படி பிள்ளை? அவன் அது சாப்பிடுதாவது. அம்மாவா காலையில இருந்து சாப்பிடல. இல்ல அடிச்சால கொடுக்க முடியும். மாத்தி மாத்தி டிக்கெட் கொடுத்து பாத்துட்டானே. பையல ₹1 வாங்க மாட்டேங்குது. சரி, நான் இன்னும் பிள்ளைய பார்க்கல, நான் பார்த்துட்டு வரேன். போங்க, அப்படியே அந்த செயினையும் போட்டு வந்துருங்க. சரி. உங்களுக்கு குடிக்கிறதா எடுத்துட்டு வரட்டுமா? நம்ம தெரு மாசமணி தானே? ஆமாம்மா. இல்ல இருக்கட்டும். இது அந்த புள்ளியோட அப்பா தானே? என்னம்மா? இல்ல இது நம்ம வீட்ல கிடக்கும் அந்த புள்ளியோட அப்பா தானே? ஆமா, ராணி அப்பா. இந்த துணியெல்லாம் எடுத்து கொடுத்தல அப்படி? எடுத்து கொடுத்தேம்மா. சரி, அவரே ஒத்தில வந்து வேலை பார்த்துட்டு கிடக்காரு. சொன்னேன் கேட்கல. சரி பாத்துக்க. சரிங்க லட்சுமி, நான் வரேன். சரிங்க சரிங்க. எப்பா பையில வந்து நிக்க இடத்த பாரு. என்னம்மா? நான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரேன். இப்ப எதுக்கு அங்க போற? அதான் சரி, அப்படி அதுக்கு மேல சரி போடுவா. இல்ல, இந்த செருப்பு ரொம்ப டைட்டா இருக்கு. நான் வேற போட போறேன். நான் வேற எடுத்து வரேன். இரு. என்னது மாப்பிள்ள எடுத்து வர பரவாயில்ல. மாப்பிள்ள இருக்கட்டும். சரி, செருப்பு எதுக்கு? அங்க ஃபுல்லா தான் தமக்கால வச்சிருக்க. சும்மா போ. எப்பா அப்பாவை பார்க்க மாட்டேன். நான் ஏற்கனவே கட்டே இருக்கேன். இந்த செருப்பு போட்டா கொஞ்சம் வசரமா தெரிவேன். அதை கழட்டிட்டு நடக்க சொல்லுவியா? கேட்ட பாரு பேச்ச பாலு. எப்படி மாமா வச்சு சமாளிச்சிய? அவ அப்படி இல்லட்டாலும் நம்ம வீட்டுல இருக்க முடியாதுல்ல நமக்கு.
அது உண்மைதான். எப்பா வீட்டுக்குலாம் போகக்கூடாது. மாப்பிள்ளை சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை பேச்சு தான் கேட்கணும். எப்பா மாப்பிள்ளை பேச்சு தான் கேட்கணும். வீட்டுக்குலாம் போகக்கூடாது. மாப்பிள்ளை அவளை பார்த்துடுங்க. நான் உள்ள போய் அவளை பார்த்துட்டு வரேன். என் மாப்பிள்ளையும் என் பொண்ணு சித்தான் அழகா இருக்காவ. அதை போய் வத்தில் எடுத்து சுத்தி போடணும். என் மாப்பிள்ளை அள்ளி அணைச்சலாம் வச்சிருக்காவ என் மவளை. என் மவளை எங்கேயும் விட மாட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷன். ஓய், என்ன? செப்பல் டைட்டாவா இருக்கு. ஆமா, நடக்கவே முடியல, வலிக்குது. உங்க அப்பா சொன்ன மாதிரி செருப்பு வேண்டாம், கலத்திட்டு நட. வரு, மறுபடியும் இன்னொரு செப்பல் போட்டனா புண்ணு தான் வரும். வேண்டாம். செப்பல் இல்லாம நடக்கிறதா? இல்லன்னா தெரியல, அப்படி செருப்பு போட்டு நடப்பா. பாரு, இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. செப்பல்லாம் வேண்டாம். அல்லது புண்ணு வந்துட்டா இல்ல, வலிக்குது. அந்த செருப்பை கலத்தி தலையை சுத்தி தூர போடு. நீங்க பாருங்க, அப்படி சொல்லாதீங்க. அடி வேண்டாடி, மூட மாத்திராதடி. இப்ப நீங்க சொல்லாதீங்க. இவைய மூட மாத்திவா. நான் வரேன்பா. என்ன? நன்றி. அங்கங்க சொந்தக்காரன் நிக்குது. வேண்டாம், நீ பார்க்க பாருங்க. தெரியல, எங்க ஐயங்காலும் சும்மாவும் இருக்காது. மணமகனால சும்மா தான் இருக்குது. இங்க வேறு சோதிக்காது சொல்லிட்டேன். நிஜமாதான், இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன். அது சும்மா தான் கிடக்குது. அல்ல ஏசி வச்சிருக்கு, குளு குளு குளுன்னு இருக்குது. பேசுறது குழுக்குழுன்னு இருக்குதான். ஆமா, அதுக்காகவே 3 வாட்டி நான் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வந்தேன். வெளியே ஏசி இருக்குது, ஆனா அந்த ரூமுக்குள்ள அப்படி சில்லுன்னு இருக்கு தெரியுமா? மனத்து பார்த்தேன், என்ன மனம் தெரியுமா? அழகா பேசுவாங்க. சும்மா தான் கிடக்கு, போயிட்டு வருமா? உங்களை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். வாங்கலாம், உங்களுக்கு காட்டுதே. வேண்டாம், அப்படி சொல்லக்கூடாது, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. அந்த ரூம் ஃபுல்லா கண்ணாடியா இருக்கு தெரியுமா? வேண்டாடி, சொந்தக்காரங்க நிக்காங்க. வேற துறை ஒரு பிள்ளைய கூட்டிட்டாலே தானே வேற மாதிரி பறிப்பு விட்டுருவாங்க. வேண்டாம். இல்ல, ஒரே ஒரு வாட்டி அந்த ரூமை வந்து பாத்துருங்க. வேண்டாடி, எனக்கு தெரியும். நான் சொல்லுதல்ல. சும்மா கூட சொந்தக்காரன் வேற மாதிரி பேசுறோம். நான் போறேன். அப்ப வர மாட்டியே? சும்மா கடடி. சரி, கிட்ட வா, ஒரே வாட்டி கொடுத்துருங்க. ஏன் நீங்க மட்டும் சொந்தக்காரங்க வர மாட்டாங்களோ? அதான் உங்க அப்பா காவலுக்கு இல்ல நிக்கிற. அவரு மருமகளும் மௌனும் ஒன்னா நிக்க வீட்டுல போயிட்டாரு. அவர் போனதுக்காக நான் ஒண்ணு கொடுக்க வேண்டாம். இல்லன்னா என் மனசு இல்ல, அவர் மனசு சங்கடப்படும். நம்ம பிள்ளைக்கு ஒண்ணு கொடுக்காம போயிட்டாருன்னு. ஆமா, எங்க அப்பா அப்படி நினைச்சா பாருங்க. சத்தியமா தாண்டி, நீ நானும் ஒன்னா இருக்கணும். உங்க அப்பா போனது அவளும் மருமகளும் அனுநியமா இருக்கணுமா? நினைப்ப பத்தியா? அதான் அப்பா. உங்களுக்கு எங்க அப்பா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எதனால? அவளும் அப்பா தானே. அப்பாவை ஏன் பிடிக்குன்னு கேட்டா, உன்னை பெத்து என் கையில கொடுத்துருக்காருல, இந்த அழகு பொம்மையா இந்த தேவதை எனக்கு பெத்து கொடுத்துருக்காருல. டேய், இனி அவதான் உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காருல. காலத்துக்கு என் பிள்ளை கூட சந்தோஷமா இருந்து கொடுத்துருக்காருல. அதான் அவன் எனக்கு பிடிக்கும். நான் கூட பயந்து தெரியுமா? ஏண்டி? இல்ல, உங்க வீடு பெரிய இடம், எங்க அப்பாவெல்லாம் மதிப்பீங்களான்னு நினைச்சு பயந்தேன். சே, என்னடி பேசுற? நீ எப்படி எனக்கோ அது மாதிரி உங்க அப்பா. உனக்கு என் வீட்டுல எவ்வளவு மரியாதை இருக்கோ அதே மரியாதை உங்க அப்பாவுக்கும் கிடைக்கும். அவர் எங்களுக்கு பொண்ணு இல்ல, வைரத்தை பெத்து கொடுத்துருக்காரு. வைரத்தை கொடுத்தவருக்குள்ள மரியாதை நாங்க கொடுக்க மாட்டோம். தங்கம். என் தங்கம் இல்ல, என் வைரம் இல்ல. ஒன்று கூட. ஓ, விஷயம் அப்படி போதா? அதான் இந்த பிள்ளை நம்ம வீட்டால அப்பா பண்ணிச்சுதா நினைச்சேன். அந்த மனுஷன் இந்த புள்ளைய புள்ளன்னு பின்னாடி சுத்தும் போதே நினைச்சேன். இப்படி ஒரு வேலை பார்த்து வச்சுட்டு இருக்கல. என்ன தர? உங்க அம்மா. சரி, இரு நான் பாத்துக்கிறேன். என்னம்மா? மேல கொடுத்து வந்து நம்ம சொந்தக்கார ஆட்கள்லாம் வந்திருக்கிறேன். அது என்னன்னு ஒரு பாத்துருப்போம். வந்து ஒன்னதான் தேடினாங்க. சரிம்மா. சரி, நான் போறேன். இல்லடி, எவ்வளவு நேரம் நடக்குது? என்னம்மா அதுக்கு? பெத்தக்கிட்ட எதையும் சொல்ல போறது கிடையாது போலுக்கு. சரி, மெத சொல்லிக்கலாம் நினைச்சேன். இப்ப என்ன? இங்க பாரு, கொஞ்சம் குழந்தைலாம் சரிதான், பார்த்து பண்ணுங்க. சொந்தக்கார ஆட்கள் வந்து நிக்குது, வேற மாதிரி பறி கூட்டு போயிருவானுங்க. அவங்க அப்பா வெளியில நின்னாரு, அதான் பேசிட்டு இருந்தேன். சரி, அது நம்ம மேல கொடுத்து ஆள் வந்திருக்கு. அது என்னன்னு பாருப்போ. சரி. ஏமா? என்ன? நான் அந்த பிள்ளை விரும்புதேன், அந்த பிள்ளைங்க திட்டிட்டு தொலைச்சிடாதீங்க. உனக்கு பொண்ணு கிடைக்கதே பெரிய விஷயம். ஒன்னையும் வச்சு நம்பி வந்திருக்கா பாரு. உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமால, நீ எந்த பிள்ளைய எடுத்து பார்க்க மாட்டேன்னு நினைச்சியா? எப்படி கல்யாணமே பண்ண மாட்டேன், கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பேன்னா? அவளை பிடிச்சது அதான். சரி, முதல்ல சொந்தக்கார போய் பாருப்போ. வரதெல்லாம் சில்லுவண்டாதான் குடும்பத்துக்குள்ள வருது. அவ ஈன ஒருத்தி தான், என்ன பொறுப்பா இருக்காப்பா. வர ஆட்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு பாட்டுல வேலை பார்க்காம சாம்பைய கொடுத்து வச்சவன். சும்மாவே நிக்க மாட்டேக்கால. பெரிய இடத்துக்கு தானே வாக்கப்பட்டு வந்திருக்கா. நினைச்சா ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துருக்கலாம். என்ன வேலை பார்க்கா? இன்னைக்கு வந்திருக்கலா அப்படின்னு அவ ஜான விரும்புதாளா விரும்பியான்னு கூட தெரியல. அது பார்க்க வேலை அதுக்கு மேல பாக்குது. ஆனா இவனு தெரியிருக்கானுவல. இசை எப்படியோ அவ கூட்டு வரதும் அப்படிதான் இருக்குது. செல்ல குரங்கு இவனுக்கு வரதாவது கொஞ்சம் தெளிவா இருக்கப்படாதா? இது எல்லாத்துக்கும் மேல அந்த பிள்ளைல இருக்கும் பொழுது. ஆனா அவனு அப்ப அவனுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவனுக்குலாம் இப்படித்தான் பிடிக்குது. என் பாடுதான் என்ன பாடா இருக்க போதோ தெரியல.
இதெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்குள்ள எனக்கு ப்ரெஷர் ஏறிடும். என்ன அப்பா மோவே இந்த குடும்பத்துக்கார பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் கொண்டாட்டமா இருக்கும். சப்பா அத்தி மாமியார் வெள்ளி அத்தி பார்த்தாலே பயமா இருக்கு. என் தடி நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அத்தி இது எங்க போனாவ? என்ன ஒண்ணும் இல்ல. அவன் கிங்சி மாமா கிட்ட மேல கொண்டு வந்து ஆட்கள் வந்திருக்கு தோற பார்க்க போயாச்சு, நீங்க போனமான்னு சொல்லு போ. போ அவனை தேடி போய் என்னால அலைய முடியல போ. இல்ல என் செருப்ப தலை சுத்தி தூரி எறிய சொன்னாவ. யாரு? அதான் என் புருஷன். சூப்பர். சரி ஆனா எங்க எரியணும்னு சொல்லாம போயிட்டாவ, அதான் இல்ல கேட்க போறேன். இளைத்தொர உனக்கு சரியாதமல அமைஞ்சிருக்குது, உனக்கு இப்படித்தாமல அமையணும். என்ன வரத்து வந்த டா வந்துட்டல்ல, வரப்பா வளைஞ்ச வரப்பா டா. இப்போ உனக்கு கொட்டிக்காரன் ஆக்கி விட்டுருவா பாரு. டா இப்பதான் இவனை போறான் பாத்துக்க. அவனை பிடி, அவன்கிட்ட போய் கட்டாயமா கேட்கணும். தலையை சுத்தி எங்க எரிய சொன்னீன்னு அவன்கிட்ட நீ கட்டாயமா கேட்கணும். சரி நான் ரொம்ப டைட்டா இருக்குது அதுக்கு தான். இப்பதாங்க போறான், சீக்கிரம் போய் பிடி, கரெக்டா இருக்கும். யார் இருந்தாலும் பார்க்காத, நீ பாட்டுல சொல்லிடணும்னு. பெரிய பெரிய ஆளுக்கு கூட நிப்பான், அதை பத்தில நீ கவலைப்படக்கூடாது. அவங்க முன்னாடி தான் நீ சொல்லணும். சரி சரி நீ சீக்கிரம் போ. சரி நான் வீட்டுக்கு கேட்டுட்டு வரேன். கட்டாயம் நீ கேட்கணும், சீக்கிரம் போமா. ஏய் தோர இவ்வளவு நாள் என்ன வரத்து வந்த இருடமோனே. தம்பி இந்த இலையெல்லாம் போட ஆரம்பிச்சிருங்க. மாமா சொல்லுங்க தம்பி. இங்க பாருங்க, வர வர பந்தி நடந்துகிட்டே இருக்கட்டும். 11 மணிக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பந்தி வைக்கலாம் வேண்டாம். யாரும் பட்னியாவே இருக்கக்கூடாது. இலை போட்டுக்கிட்டே இருங்க, சாப்பிடுறவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும். அப்படி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் கணக்கு கிடையாது. நானும் அதான் தம்பி நினைச்சேன் பார்த்துக்கங்க. கூட்டமும் எக்கச்சக்கம் இருக்குது. நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பந்திக்கு நினைச்சோம்னா முடியாது. அதான் வர வர போட்டலாம் இலையை எடுத்து சொன்னேன் பார்த்துக்கங்க. அந்த பயிரெல்லாம் வர சொல்லியிருக்கேன், வந்து இலையெல்லாம் போட்டுருவாங்க. நீங்க கொஞ்சம் நின்று மட்டும் பாத்துருங்க. சரிங்க தம்பி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என் மாமா வந்தவங்களா இல்லைங்க, அது இந்த வாழை மண்டி வந்திருக்கும் பொழுது அதை பாத்துட்டு வரேன்ட்டு போனாவ. சரி நான் இதை பாத்துட்டு வரேன். இப்பதான் தானே போனாவ. ஐயோ நடந்துட மாட்டவள. சரி நான் போய் பாக்க. இலை கட்ட போற எடுத்துட்டாங்க தம்பி. தம்பி இங்க வாங்க, ஒரு பந்தி ஆரம்பிச்சிருவோம். எங்க போனீங்க? உங்க மாப்பிள்ளை இப்பதான் தேடி வந்தாவ. பந்திக்கு வாழைப்பழம் வைக்கணும்பா, செங்காயா இருக்குது. அதான் அந்த மாற்றி விட்டுட்டு வேற பழத்தை எடுத்துக்கு போனேன். இப்பதான் உங்க மாப்பிள்ளை தேடிட்டு போனாவ. என் மாமா வேலை பார்த்துக்க மாட்டாவளேன்னு சொல்லிட்டு போனாவ. ஆமா அவைய நம்மள வேலை செய்ய விட மாட்டாவ. அதுக்காக இங்க வேலையா இருப்பாப்பா. இந்த செங்காயா இருக்கு, பந்தில வைக்க முடியுமா? அதான் இன்னொரு லாரி நின்னுச்சு, அந்த லாரில இருக்கிறவங்க கொண்டு இறக்க சொன்னேன். இந்த வாக்கத்தோட வச்சிடலாம்ல. நான் நினைச்சேன் என்ன வாழை செங்காயா இருக்கேன்னு. அதே முந்தனத்தை பழுத்துன்னு பார்த்த பார்த்துக்க பழுக்கல. முத்த மட்டும் தான் பழுத்துருக்குமே. அது முந்தனத்து மண்டபத்துக்கு வந்து மாப்பிள்ளை எல்லாரும் பார்த்தோம். சரி நாளை கழிச்சு பழுத்துருன்னு பார்த்தோம், பழுக்கல. சரி நீ பந்திய பாரு, நான் இவ்வளோ வேலையை பார்த்துட்டு வரேன். சரிங்கண்ணே. தம்பி நீ நான் வரேன் தம்பி. அம்மைய தேடி வரணும் வைக்கணும்னா என்னமே இல்ல போலுக்கு உனக்கு. ஆமா 4-5 ஆம்பளை பையன், இன்னும் 2-3 பொம்பளை பையன் வீட்டுல இருக்குது. உங்களுக்கு வர முடியாது பத்தியில. எத்தனை நேரம் வர சொல்லியிருந்தேன், நீங்க எட்டி பார்க்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு நல்லா தெரியும் இது பெரிய குடும்பம், எனக்கு வேலை அதிகம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் பக்கத்து வீட்டுக்கு தங்கச்சிட்டு வந்தியே என்ன பார்க்க வரல? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னி செய்யல சொன்னா அம்மங்க தான் வந்துட்டு போறா வேண்டி. ஆனா நீங்க என்ன பார்க்க வர மாட்டிய? வீம்புல உங்களுக்கு என்ன பார்க்க வந்தா இசையை பார்க்க வேண்டியது இருக்குமேனு வர மாட்டிய, அப்படிதானே? அந்த பிள்ளை உங்களுக்கு என்ன பண்ணுச்சுது? எனக்கு யார் மாதிரி எந்த கோவம் இல்ல. சரி இப்ப எப்படி இருக்க? எப்ப கல்யாணம் வச்சிருக்காவ? எப்படி அடுத்த மாசம் இருக்கும். அவளுக்கு இசை சடங்கு இருக்குல்ல, அதான் அடுத்த மாசம் வச்சிருக்காங்க. இப்ப கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒன்னாதானே இருக்கும். சரி சரி நல்லா பாத்துக்கிட்டவள. அப்படி என்ன பார்க்கல எப்படி இருக்கேன்னு? எனக்கு இங்க என்ன குறை? நான் நல்லா தான் இருக்கேன். சரிம்மா உனக்கு சேலெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், உள்ள வா. அப்பா முந்தனத்தே வந்தாவல்ல, அதே மாதிரி நீனும் வர வேண்டியதுன்னு. ஏதோ 2வது மனுஷி மாதிரி இந்த நேரத்துக்கு வந்திருக்க. அது வேலை அதிகம். அப்படி இல்ல உனக்கு மனசு இல்ல. ஏன் அப்பா வரல முந்தனத்தே? சேலை எடுத்து வச்சிருக்கியா? எதுக்கு? இந்த வீட்டு சம்பந்திமார்களுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, அதே மாதிரி உனக்கு எடுத்தோம். சரி சரி என்ன எடுத்து வச்சிருக்கிய? சேலை தான், பட்டு சேலை தான் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு? உனக்கு 25,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். 25,000 ரூபாய்க்கா? ஆமா எட்டி, நான் மொய்ய 1500 தான் எடுத்து போறேன். இல்லம்மா நம்ம வீட்டு சார்பா எங்க வீட்டால வளையல் வாங்கி வச்சிருக்காவ, அதை அப்படியே போட்டு விட்டுருன்னு மாப்பிள்ளை எடுத்து கொடுத்து திரும்ப நான் வீட்டுக்கே கொடுக்கணும். நல்லா வாட்டி இருக்கும். இங்க பாரு, அப்பா ஸ்டேஜில் போய் கௌரவமா போடணும். அதான் கொஞ்சம் காப்பு செஞ்சு வச்சிருக்காவ, என்கிட்ட தான் கொண்டு தந்தாவ. அதை உனக்கு தாரேன், அதை அப்படியே போடு. ஸ்டேஜில் எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. எங்க வீட்டால தான் சொன்னாவன், இதை உங்க அம்மா கையில கொடுத்து போட சொல்லுன்னு. இல்லடி வேண்டாம், அதெல்லாம் எதுக்கு சொன்னா கேளு. நான் அதான் முந்தானத்தே வாங்கினேன். உன்னை கூட்டிட்டு போய் கடையில் போய் எடுத்தோம்னா நீ எடுத்த மாதிரியே இருக்கணும், உனக்கும் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். காசு மட்டும் நான் கொடுத்துட்டேன்னா நீ எடுத்துட்டு வந்துருவேன்னு நினைச்சேன். நீ தான் வீம்புல வரலையே. பிறகு நீ எப்போ வரையோ தெரியல, அதான் அவளை நான் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். எதுக்கு தேவையில்லாம? சரிம்மா வந்து நின்றுட்டு இருக்காத, வா. இந்த வீட்டால் மாதிரி ஆளுக்கு ஒரு வழியை பாரு, வா. அப்பா ஏதோ இந்த வாழைக்க வண்டி பார்க்க போனால பார்த்தாவளா இருந்தாலும் பார்த்துட்டு வரேன். சரி வந்து சேலையை கட்டுன்னு. சரி அவள் எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவ இளவரசி.
செல்லத்துக்கு என்ன அதுக்கு குறையா? ஆமாம்மா, நம்ம ஊர் லோக்கல் டீலாம் வந்துச்சு, போட்டோலாம் பார்த்தேன். அவ போட்டுக்க செயின்லாம் வைர செயினாட்டி, தங்கமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லா வைரம் தான். அதான் ஊர் முழுக்க பேச்சு பார்த்துக்க. அப்படியா? நான் வீட்டை விட்டு வெளியில வரதே கிடையாது. ஏன் உன் மாப்பிள்ளை கூட வெளியிலாம் போக மாட்டியாங்க? இல்லைம்மா, ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும்னா என்னதான் பெரிய மாமா அனுப்புவேன். நானும் எங்க வீட்டாலும் போவோம். அது கார்லயே போயிட்டு கார்லயே வந்துறதுனால தெரியாதும்மா. அப்போ வீட்டு பொறுப்பெல்லாம் வேற யார் இருக்கா? நான் தான் பார்க்கணும். வீட்டு பொறுப்பெல்லாம் என்கிட்ட தாம்மா பெரிய மாமா கொடுத்துருக்காரு. கொத்துச்சாவியே என்கிட்ட தான் இருக்கு. என்னட்டு சொல்லுதே? இவ்வளோ பெரிய வீட்டு கொத்துச்சாவி வாங்கிட்டு இருக்குதா? அது பேசி முடிக்க அன்னைக்கே மாமா என் கையில தூக்கி குடிச்சாருமா. நான் தான் எல்லாம் பார்ப்பேன். அதான் வேலையும் அதிகம். அதான் நம்ம வீட்டுக்கு நான் வரதே இல்லை. சரிம்மா, எனக்கு 1000 வேலை இருக்குது. நான் வரேன். நீ கூட வந்து வேலை செய்யணும். சரி சரி, நான் பார்க்க. நீ போ. அண்ணன் கூப்பிட்டான் பாரு. ஐயோ, பெரிய மாமா கூட்டாரா? ஏதோ வாங்கணும் போலுக்கு. அதான் உங்ககிட்ட செக் புக்கு கேட்பான்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, அப்படியே அம்மாவும் தேடிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு கேட்டு வந்துரு. சரிங்க. கடக்க வேலையை பாரு. பெரிய மாமாக்கு செக் எடுத்து கொடுக்கணும். நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆத்தி, வரவு செலவை வதான் பாப்பா போலுக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, என் பிரேசட் என் ட்ரெஸ் பிடிச்சி இருக்குது. இன்னொன்னு உண்டுல, அதை எடுத்துட்டு வா. போடும் போதே சொன்னேன், அதை போடாதீங்க, வேற தாரேன்னு கேட்டீங்களா? ஆமாட்டி, அத்துட்டு நினைக்க. அதை காணல. நினைச்சேன் நீங்க இப்படித்தான் சொல்லிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி சரி, என்ன திட்டாத. திட்டக்கூடாதா? போடும் போதே சொன்னேன், அதை போடாதீங்கன்னு. சரி, விழுந்துட்டு இப்ப என்ன பண்ண முடியும்? சரி வாங்க, நான் எடுத்து தரேன். வாங்க. சரி, சொன்ன திட்டுவன்னு தெரியும். அதான் ஏதோ சொன்னேன். லாட்டி படைப்பா போலுக்க. சரி வாங்க. அது தொலைஞ்சிட்டா? ஆமாட்டி, அங்கதான் நின்றுட்டு இருந்தேன். பத்துக்க கீழே விழுந்துட்டு. என்னத்த சொல்ல, அன்னைக்கு தானே அதை எடுத்தோம். திட்டாதடி. என் பேச்ச கேட்டீங்களா? போடும் போதே சொன்னேன்னா வேண்டானே. சரி சரி, என்ன திட்டாத. திட்டக்கூடாது. திட்ட என் செல்ல பொண்ணுட்டில திட்டதமா? பேச்சா நல்லதா இருக்கும். சொல்ல பண்ணிட்டீங்களா? சரி வாங்க. இல்ல, மிதப்போ. எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் வாங்க. ஒரு சேலை பிடிச்சி இழுக்கு பாரு, பாத்து போ. இந்த வெறப்ப பேங்க்ல உட்காந்துருப்பாரு அவரா இவரு? அத்தே, என் பிள்ளைட்ட இப்படி அடங்கி போறாரு. இப்ப இந்த வெறப்பெல்லாம் காணும் போலுக்கு. முகத்திலயும் வெறப்பு தெரியலையே, சாதாரணமெல்லாம் தெரியுதாரு. பெரிய கூப்பிட்டா சீக்கிரம் மேல போறியா? சரி, அது அந்த சைடு கட்டுங்கடா. தேட்டல தொலைல கிச்சன்ல நின்று வந்தது. என்னங்க என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? வந்திருக்கவங்களை கவனிக்கலாம். சடங்கு வேலை அந்த கிடக்கல. அப்ப நினைச்சா நான் உங்களை கூப்பிட்டேன். ஏகப்பட்ட வேலை, அதான் பேரும் பேசலாமே நினைச்சேன். சரி, வேற எங்கேயும் போயிடாது. என்ன சரி, நேரத்துக்கு சாப்பிடு. சரி, எனக்கு வேலை கிடக்கு, நான் பாத்துட்டு இருக்கேன். என்ன அண்ணன் பேசிட்டு இருந்தா நினைப்பான். சரி, வரட்டா? என்னங்க வேலை கிடக்குடி. யாரா பார்த்தா சத்தம் போடுவாங்க. வேண்டாம். என்ன சொந்தக்காரங்க வந்திருக்காங்கல்ல, இதான் பேசுவாங்க. வேண்டாம். என்னங்க? சரி, ஃபங்க்ஷன் முடிட்டோம். நைட்டு மண்ணை வச்சு பேசுறேன். சரியா? நைட்டு பார்க்கலாம். என்னங்க என்னடி நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்ல. உனக்கு என்ன ரதி மாதிரி இருக்க? முட்டை நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். முட்டை கட்டி கூட பிடிச்சிட்டே நிப்பேன். போங்க, கேட்ட மட்டும் தான் சொல்றீங்க. அதெல்லாம் மனசுல தான் இருந்தது. அப்பவே பார்த்தேன். நல்லா பிங்க் கலர் போட்ட தேவதை மாதிரி. ரெக்க ஒண்ணுதான் இல்ல. நிஜமா தாண்டி, ரெக்க மட்டும் இருந்துச்சோ நீ தேவதை தான். என்ன கவினே? வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? ஆமாமா, இப்பதான் வரேன். நாங்க அண்ணலங்க. பெரியண்ணே பாப்பா கிட்ட இருந்தான். கிங்ஸனே வெளியே தான் நின்றுட்டு இருந்தானே, பாக்கலையா? கிங்ஸன் தான் பார்க்க நினைச்சேன், ஆனா ஆளக்கானா? அண்ணே முன்னதான் நின்று வந்தது. இப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல தான் அண்ணன் தம்பில ஒண்ணா பார்க்க முடியுது. அம்மா, இது என்ன தாவிது மாவா தானே? கவினே, இது தாவிது மாவா தானே? இசைக்கு ஃப்ரெண்டு. என்ன அவன் குடும்பத்தால இங்க நின்ன மாதிரி இருக்குது? இசைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமாமா, இசை கூட சுத்துவா பாத்துறோம். சரி, கிங்ஸ்ல கொஞ்சம் வர சொல்லு. சரி சரி, இதை கண்டுக்காத. ரொம்ப நெருக்கமா அந்த மாதிரி இருக்குக்கா. சரி, இசை என்னன்னு கேட்டுட்டு இருந்தா. அதான். அப்படியா? சரி சரி சரி. அவ எங்க இருப்பா? பொண்ணு ரூம்ல தான் இருப்பா, போய் பாரு. நான் என்ன வர சொல்றேன். சரி கவினே, வர சொல்லு. இப்பதான் மனுஷ பயிலா இருக்கானுவ. அந்த இசைப்புல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பமா இருக்கானுவ. இல்ல காட்டு மாண்டி மாதிரி கத்தி தூக்கும் அறுவாலை தூக்கும் தூக்கிட்டு அலைவானுங்க. ஊர்ல ஒரு ரூபாய் ஏத்து பேச முடியாது. எப்ப பாரு கத்தி அது இதுன்னு தூக்கிக்கிட்டு என்னையும் சண்டை தான். இந்த புள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவனு எதுக்குமே போகாம இப்படி குடும்பஸ்தானா கிடக்கானுவ. இந்த சடங்கு வச்சானுவ. இங்க பாரு, ஒன்னொன்னா பண்ணுவானு பாரு. ஏக்கா, இவன் தானே கடைக்குட்டி. கடைக்குட்டி வந்தான், அதெல்லாம் வாட்சட்டமா இருக்கா பத்தியா? ஏக்கா, என் தங்கச்சிக்கு என்ன பேசுவாக்கா?
ஏன் அவனுக்கு எத்தனை பேர் இருக்கானு அவனுக்கு முடிச்சாலும் அவன் முடிப்பான் இல்ல என் தங்கச்சி இப்பதான் காலேஜ் போய்கிட்டு இருக்கா கரெக்டா தான் இருக்கும் பேசி வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இப்படி என் தங்கச்சி எனக்கு கூட்டாத வந்திருப்பானே அதுக்கு நான் போனை போட்டு வர சொல்லி பயிலுவெல்லாம் நல்ல பயில தான் பாசத்துல அடிச்சுக்க முடியாது மொததான் முரட்டாட்டமா இருந்தானுவன் இப்ப அந்த இசைப்புல அந்த பிறகு எதுவும் கிடையாது இப்போ அந்த கடை வீடு வாசல் தோட்டம் தரணும் இப்படிதான் பார்த்து அலைதானுவன் அவன் கிங்ஸ்னா முன்னால அருவா கையுமா தான் அலைவான் அவன் வண்டியில எனி டைம் பார்த்தனா அருவா தான் இருக்கும் இப்பமா நடந்து போறான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த இசைப்புல தான் அவன் வந்ததுக்கு அப்புறம் இந்த பம்பு தும்புக்கு போகக்கூடாதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கானுவன் தாவித மோவன் அக்கா நின்னுட்டு இருந்தா அவ இசை இருக்கல அவ கூட தான் பிறந்தல இருந்து இந்த பிள்ளை இருக்கும் பாத்துக்க ஆனா இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஆவாதுங்க இப்போதான் அவன் தாவிது வேண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் ஃபுல்லா அவன் இங்கதான் கூலியால பார்த்துட்டு கிடப்பான் இவனுக்கிட்ட இருந்து வாங்கின சொத்து தானே தாவிதுக்கு இந்த பையன் நல்லா இருக்காக்கா என் தங்கச்சிக்கு பேசி முடிச்சா நல்லா இருக்கும் நல்லா வாட்ட சட்டமா இருக்கான் அவன் மிச்சம் தம்பி நான் பார்த்தது இல்லையா எல்லாமே இப்படிதான் இருப்பான் சரி வா உள்ள கோலகலமா இருக்கும் அதை போய் பார்க்கலாம் எப்படி வச்சிருக்கான பத்தி சடங்கு இங்க உலகத்துல யாரும் இப்படி வச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு வச்சிருப்பானு அதை வந்து பாரு அதான் வெளியிலே பார்த்துட்டோமே கோடி கோடி தொழில் பண்ண போலுக்கு அந்த இசை என்ன சொன்னாலும் செய்வானுங்க ஏதோ பொம்மிமா பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன் ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்தாலும் இந்த ஸ்டேஜ்ல நீ இருக்கியா கால் வலிக்கலாக்கா கால் வலிக்கா நின்னுகிட்டே இருந்த உட்கார்ந்துட்டு இருந்த இல்லக்கா நிறைய பேர் வராங்களா கும்பிட்டு கையெல்லாம் வலிக்குது இங்க பாரு வரவங்க மோதிரம் மொய்க்கவர் எல்லாம் கையில கொடுப்பாங்க எல்லாம் வாங்குறதுக்கு நீ நிக்கணும்ல அத நீ வாங்கக்கா எனக்கு கால்லாம் வலிக்கட்டி வலிக்கும் ஒழுங்கா தின்னுட்டு நிக்கணும்ல தின்னுட்டு நின்னாதானே கால் வலிக்காது அம்மா வந்தாவ பாத்தியா அம்மா வந்திருக்காவளா ஆமா அம்மா வந்திருக்காவ அப்போதான் பார்த்தேன் அப்ப முதல்ல இங்க தானே இருக்காவ அம்மா ஆடி அசைஞ்சு இன்னைக்கு வந்திருக்கா பார்த்துக்க அதான் 5 கொடுத்தேன் சரி அம்மா காப்பு போடுவ ஸ்டேஜுக்கு போ சரி இவ எங்க போனாவ ஏடி அதுக்கு வேலையே இருக்காதாட்டி எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வரவேற்கணும்ல ஃபங்க்ஷன் மட்டும் வச்சா போதுமா எல்லாரும் வருவாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருது எல்லாத்தையும் வரவேற்கணும்ல அதான் முன்ன நின்னுட்டு இருந்தாவ சரிக்கா அவ ரேச்சலும் அவிய தங்கச்சி ஒண்ணா சுத்துற மாதிரி இருந்தது என்ன பாக்கே வரல அதுட்டி ஜபாலங்கட்டி இவன் தான் இங்க தான் உட்கார்ந்தா அவளுக்கு இடுப்பு வலிக்குதான் அதான் பெரிய மாமா கூட்டிட்டு போனாவ மாப்பிள்ள வந்துட்டாவ என்ன எங்க போனீங்க அதுக்குள்ள வந்துட்டு இருந்தாங்களே அதான் பேச பண்ண என்ன இல்ல பாக்கணும் போல இருந்தது அத சொல்லி விட்டுட்டு தான் என்கிட்ட கட்டியாங்க நான் என்னமோ யாத நினைச்சு ஓடி வரேன் பாக்கணும் போல இருந்தா பாக்கணும் வா வாங்க 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 என்ன பாக்க வந்திருக்காங்க பாரு வாங்க ஸ்டேஜ்ல பார்த்தா நீ அங்க இல்ல ரொம்ப நேரமா நின்னுட்டே இருந்தால கால் வலிக்கேனா அதான் கொஞ்சம் 5 நிமிஷம் உள்ள வரலான்னு வந்தா அதுவும் சரிதான் எவ்வளவு நின்னுட்டே நிப்பா என்ன கிங்ஸி நல்லா இருக்கியா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்பதான் கவினை பார்த்தோம் அவன்கிட்ட கேட்டேன் அப்படியே நான் இங்க வந்துட்டேன் இவ கூட்டிட்டு இருந்தா வந்த எப்பவும் உன் கூடயே தான் இருப்பா போலுக்கு ஆமா கிங்ஸி மாமாவா என்னம்மா பெரிய மாமா அவளை கூட்டுட்டாங்க என்னக்கா ரொம்ப உறுத்தா இருப்பா போலுக்கு சரிம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன் எங்கடி போன நான் இங்க தான் நின்னேன் அதுக்காக இங்கே நிக்க முடியும் அதான் எல்லா பக்கம் சுத்திட்டு வந்தேன் ஆனா எங்க நின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோல் இருக்குல்ல அது பக்கத்துல நின்னாங்க சீக்கிரம் போவீங்களா சரி சரி எனக்கு என்ன பேர் வரேன்னா சீக்கிரம் வந்துடணும் சீக்கிரம் வந்துடுது என்ன உன்னை நான் எப்பவுமே எங்க தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கடி போன என்கிட்ட தான் உன்னை நிக்க சொன்னேன் நீ சாம் பொண்டாட்டி தானே ஆமா சாம் பொண்டாட்டி அம்சமா இருக்கா சாம் எங்க இங்கதான் வெளியில நிப்பாங்க நீ இந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்தல்ல அப்போ உன்னை பார்த்துருக்கேன் பார்த்துக்க அப்பதான் யாராச்சும் சொன்ன வேற சாம் பொண்டாட்டின்னு அப்போ பார்த்தேன் இல்ல இப்ப நான் வேலைக்கு போகல பாரு நான் உனக்கு எவ்வளவு போட்டோ எடுக்கணும்னு சொன்னேன் உன்னை ஆளையே காணும் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா சின்னடி இங்க பாரு ராணி பேவல நிறைய சாமான் தைக்க வச்சிருக்கா சின்ன பிள்ளை பத்திய கட்டுதலவல நிறைய சாமான் தைக்க வச்சிருக்காளா ஆமா அது அப்பதானே கிச்சன்ல நின்னாவ எக்கச்சக்க சாமான் தைக்க வச்சிருக்கா இங்க பாரு சடங்கு கொஞ்ச நேரம் தோட்டத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காவ அவங்க ஏதாவது பெரிய விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா பாத்துக்காங்க தோட்டத்துக்கா அங்க வச்சு நம்ம தீய பொருத்தி வச்சு சோறு பொங்கலானே நச்ச சோறு பொங்குவோம் கட்டாயமா கூட்டஞ்சோதம்ட்டி பொங்கணும் அதான் நல்லா இருக்கும் ஏதாவது பெரிய விஷயமா இருக்கும் அதான் எரும மாடுகளும் சோறு பொங்கலாத பத்தி பேசிட்டு இருக்காளுவல வாங்களே சாப்பிடலாம் வாங்க அம்மா இசை போயிட்டு வரேன்னா கையோல யாரையும் கண்டுக்க மாட்டேங்குது இசை இருக்க நான் வாரேன் நான் உங்க போயிட்டு வரேன்னு சொல்லுங்க பாரு சரி போயிட்டு வாங்க சான் வளப்புல அதான் ஓவ செல்லம் பலுக்கு காலம் ரொம்ப மாறி போச்சு இப்பதான் நல்லதுக்கு காலமே இல்ல நான் எவ்வளவு நல்ல பையனா
பார்த்து சிரிச்சா ஒரு சிரிப்பு சிரிக்கணும். அதான மனசு தன்மை. என்னமோ உள்ள கையை பிடிச்சி எடுத்த மாதிரி வெட்டிக்கிட்டு போறாளுவ. ஒரு சிரிப்பு தானே சிரிச்சேன். லைட்டா ஒரு கண் அடிச்சேன். அது ஒரு குத்தமா வெட்டிக்கிட்டு போறாளுவ. நாம உள்ள பார்த்து சைட் அடிக்கட்டாலும் இந்த போறான் பாரு, கண்டுக்காம போறான் பாரு அப்படிங்க வேண்டியது. கண் அடிச்சாலும் பெரிய குத்தம் மாதிரி முறைச்சுக்கிட்டு போக வேண்டியது. சேச்சே, இனிமே எந்த பிள்ளையும் பார்க்க கூடாதுப்பா. கிங்ஸ்ல நின்னா வழியா போய் பேசுறாங்க. அதே நான் போய் நின்னா ஏதோ அவங்க சொத்தை பிடுங்கின மாதிரி அப்படி பதறிக்கிட்டு வராளுங்க. ஓஹோ, இல்ல சுடிதாரு அழகா இருக்கு போ. பஞ்சு மிட்டாய் நீங்க சாப்பிட்டீங்களா? இங்க கொடுத்துட்டு இருக்காங்க, வாங்க நான் வாங்கி தரேன். எதுக்கு இந்த விட்டுட்டுறா? பஞ்சு மிட்டாய் தானே வாங்கி தரேன்னு சொன்னேன். அதான் சொந்தம்லாம் நல்லதுக்கு காலமே இல்ல. ஆத்தி இவளா தோரணை உண்டு நினைக்குமா? இதுக்கப்புறம் நாம நினைக்க கூடாது. என்னது மகியா? ஆத்தி இவ எனக்கு மேல செட் அடிப்பா உங்களுக்கு. இல்ல எம்மாடி, இப்பதானே எங்களுக்கு இருக்கும். என்ன கதறிட்டு ஓடுறா? நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படி இல்ல. நீ என்ன பெரிய வில்லியாச்சே, வாங்கிட்டே வா மோதனா. ஆமா மோதனா, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்த? கட்டாயமா வாங்கிட்டதா சொல்லணும். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஏ மகி, எனக்கு நிறைய ஜாமா கிடைச்சிருக்கு. நிறைய ஜாமா கிடைச்சிருக்கா? ஆமா, நிறைய கிச்சன்ல இருந்து நிறைய ஜாமா எடுத்துருக்கேன். ஏலக்கா தக்காளி பழம்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் நடந்துக்கு நான் நிறைய பறிக்க வச்சுட்டேன். எங்க அப்பாட்ட கொடுத்து பத்திரமா ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அதான் சடங்கு முடிஞ்ச நேரம் தோட்டத்துக்கிட்டு போவாங்களாம். அங்க வச்சு சோறு கறி பொங்கணும், கொட்டாஞ்சாறு பொங்கணும். அவ சொல்லியிருக்கா. ஏவா அதான் ரேச்சலி, அங்க நான் சூப்பரா சோறு பொங்கலாமா. சடங்கு வீட்டுக்கு வந்து நீ எந்தெல்லாம் பார்த்திருக்க. என்னதான் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேக்காவல. சில பேர் வேலை செஞ்சா நல்லது, சில பேர் வேலை செய்யாம இருக்கிறது நல்லது. அந்த லிஸ்ட் நீங்க எல்லாம். நீ எப்படி வேலை செய்த? செய்யலன்னா எங்க அக்கா என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவா. ஆத்தி, உங்க அக்கா பார்க்க அப்பாவி மாதிரி இருக்காவ. எங்க அக்கா அவ அப்பாவிதான், ஆனா கண்டிஷன் உள்ளவா. வீட்டுல நான் பொறுப்பா பாத்துருவேன். ஆத்தி, நான் எந்த வேலையும் செஞ்சுக்கிடும். எனக்கும் ஏகப்பட்ட பொறுப்புலாம் உண்டு. நானும் ரொம்ப பொறுப்பா தான் இருப்பேன். அதான் சடங்கு வீட்டுல நாளை கழிச்சு சோறு பொங்கல் ஆடுறதுக்கு சாம போய்க்கு நடந்திருக்க. இங்க பாரு, நீ எவ்வளவு என்னையும் சொல்லக்கூடாது. பேக்க சொன்னது வேச்சல்தான். நீ விளாக் சாம தூக்குனது தரமாமாக்கு தெரியுமா? அவிய தானே பறக்கி தந்தாவா? நிஜமாவா? ஆமா, இங்க வாத்தாங்க, நீ தேனதெல்லாம் அங்க இருக்கு பாருன்னு அவிய தானே சொன்னாவா? மாறி இருக்காம்ல. மாறல, இவ மாத்திட்டா. ஆனா ஒண்ணு, இப்பதான் என் மனசே குளிர்ந்து போயிருக்குது. எவ்வளவு வேற பழஞ்சான் தெரியுமா? என் தம்பி மோல வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னுட்டான். இவங்கிட்ட ஒரு அடி வாங்கிட்டு போன புள்ள இன்னைக்கு 2 பிள்ளைக்கு தாயா நிக்கா. ஆனா இவன் இன்னும் ஒத்த கட்டையா சுத்துறானேன்னு நான் ரொம்ப நொந்து போயிருந்தேன். எப்படி போய் பிடிச்சிருக்கான் பத்தியலா? யா தலையில என்ன இருக்கோ அதெல்லாம் நடக்கும். ஆனாலும் துற தலையில கொஞ்சம் வித்தியாசமா தான் எழுதியிருக்காரு. இங்க பாரு, நாளை கழிச்சு நாங்க சடங்கு முடிஞ்சா தோட்டத்துக்கு போவோம். அங்க வச்சு சோறு பொங்கி விளையாடுவோம். அத்தை அத்தை, ஐயா நாங்க கூட்டாஞ்சோறு பொங்க போறோம். ரெடி, நான் உன்னை எங்கள தேடிட்டு இருக்கேன். ஏக்கா அப்படி அந்த சைடு பாருங்கக்கா. அதுக்கு முன்னாடி இவளை கொஞ்சம் குடிச்சு வரேன். ரெடி, உன்னை நான் எங்களான்னு தேடிட்டு இருக்கேன். இங்கதான் பெரிய மாமா கரகரன்னு இழுத்துட்டு போனீல. அக்கா கொஞ்சம் ஏத்தால பாத்துருக்கா. கரகரன்னு இழுத்துட்டு போனானா? நான் எங்கிட்ட இழுத்துட்டு போனேன் தெரியும். நீங்க கரகரன்னு இழுத்துட்டு போனீங்க. மாமா கூட எதுக்கிட்ட என்ன கரகரன்னு இழுத்துட்டு போறேன்னு கேட்டாவல. நான் உன்னை இழுத்துட்டு போல, மாமா தான் என்ன கூட்டிட்டு போனாவ. இல்ல, மாமாவை நீங்க தான் இழுத்துட்டு போனீங்க. அதை விட்டுட்டு உனக்கு தெரியும். நான் மாமா கூட தான் வந்துகிட்டு இருந்தேன். மாமா கூட எப்படியாவது என்ன காப்பாத்தேன்னு சொன்னாவல. அதுக்கு நீ என்ன சொன்ன? யார்கிட்ட வேணாலும் மாட்டலாம், ஜபாக்கா கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது. அதனால உங்க பொண்டாட்டி நீங்களே சமாளிச்சுக்கிடுங்க மாமான்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. அத்தை மாமியாரே, ராணி வாய் முடுட்டி. சரி சரி, கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க. ஜபாக்கா இக்கா தூட்டுவாக்கா. எனக்கு சடங்கு வேலை ஏகப்பட்டது இருக்கு, நான் வரட்டா? மாமா எதுக்குக்கா கரகரன்னு இழுத்துட்டு போனீங்க? மாமா கூட ராணி தங்கம் எப்படியாவது என்ன மாமாவை காப்பாத்துமான்னு எப்படி கெஞ்சினாவ தெரியுமா? வாய மூடிக்கிட்டு இருக்கியா? பெரிய மாமா கூட வந்துட்டாங்க. மாமா அம்மா என்னம்மா? ஜபாக்கா உங்க கையை பிடிச்சு கரகரன்னு கூட்டிட்டு போனவ. நீங்க கூட ராணி தங்க என்ன காப்பாத்துமான்னு சொன்னீல்ல மாமா. நான் சொல்றேன் ஜபாக்கா நம்ம மட்டும் ஐயோ கோத்து விட்டுட்டு போலுக்க. என்னட்டி நீனு சிக்கி இருக்கியா? சிக்க வச்சுட்டா. உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆளே கிடைக்கல. இப்ப என்ன ஆகி போச்சுது? உங்க அம்மா நிக்க சைஸ பாருங்க. சரி விடு, ஒரு பச்சை பிள்ளை ஏதாவது வளரிட்டு போகுது. அவளுக்கு நான் தடியா வச்சிருக்கேன், உங்களுக்கு இப்ப நான் வைக்கேன். இங்க பாரு, எங்க அம்மா நிக்க சொல்லி கொடுத்துரு பாத்துக்க. பாத்தியலா எப்படி மறக்கவ பாத்தியலா? உங்க தம்பிக்கு வேற புள்ளையே கிடைக்கல. சரி அவங்கிட்ட கொஞ்சம் பேச. ஏக்கா அவன் பேச மாட்டானாங்க? நான் அம்மா தானே, அவன் பேச மாட்டானாங்க. காதல்னா எல்லா தாய்த்த பொறுப்பும் பிடிக்காதுதான், அதுக்காண்டி அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு போறான். சரி பேசுங்க.
இந்த பாரு, அந்த புள்ள கெட்டிக்கார புள்ள. உனக்கு அவளாம் மருமகளும் யாராவது கொடுத்து வைக்கணும் பார்த்துக்க. சின்னலுக்குலாம் பெரிய இடம் இறங்கி போகணும்னு நினைப்பு இருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? நமக்கும் இருமாப்பு. சின்ன பிள்ளைகிட்ட போய் இறங்கி போகணுமானே? அப்படிலாம் இல்லம்மா. அம்மாவா? அப்படிலாம் இல்லை. குற்றம் நச்சு. உங்களை தலை குனிய வச்சுட்டு நான் பண்ண வேலை உங்க முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது, பயமாகவும் இருந்தது. அதான் என்னால் பேச முடியல. மற்றபடி உங்களை பிடிக்காமலாம் இல்லை. என் புருஷனை பெற்றவங்களாச்சே, என் பிள்ளைக்கு பாட்டியாச்சே, பிடிக்காம இருக்குமா? நான் உங்ககிட்ட எப்படி பேசுங்கிற பயத்துல தான் ஒதுங்கி போனேன். பிடிக்காமலாம் இல்லை. நான் அவளை நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு தான் பேசாம இருந்தேம்மா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. அவகிட்ட பேசாம என்கிட்ட மட்டும் பேசினாலும் என்னை நம்பி வந்ததுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். அவளும் நானும் வேற வேற இல்லையே. இதெல்லாம் சொல்லி வளர்த்தது நீங்க தான். பிறகு அதுல இருந்து நான் எப்படிமா பின்னாங்க முடியும்? சரி, பெத்தவ தானே, சரி பேசுங்க. சரிம்மா. அதே வீட்டுக்கு வராம இருந்துட்டேன். எவ்வளவோ சொன்னா, நான் மட்டும் எப்படிமா வர முடியும்? அவளை நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். அவ வைத்துக்கதே நம்ம வீட்டு புள்ள, எப்படி ஏத்துக்காம போயிருவேன்? என்னன்னு தப்பு பண்ணது ஏன் புள்ள? அவளை கண்டிஷன் பண்ணி எனக்கு என்ன போகுது? சாரிம்மா, இன்னைக்கு நான் கண்டிப்பா வீட்டுக்கு வரேம்மா. தேவையில்ல, நானும் இங்கதான் இருக்கேன். ஆமாய்யா, அவ கொஞ்ச நாள் இங்கதான் இருக்கா, அங்க போவல. இசை வந்ததுக்கு அப்புறம் இசையை பார்க்க ஆள் இல்லல்ல. இந்த ஏழு அப்படின்னா ஒத்தையில கண்டு வேலை பார்ப்பாளுவ. அதான் அம்மா கூட மாடக்கண்டு இங்க இருப்பா. அப்படியா? இந்தா உனக்கு பின்னாடி ஒண்ணு நிக்கிற, அதெல்லாம் உங்க அப்பாக்கு உசுறு. நானா மாமா? அப்போ பெரிய சம்மதிச்சானா? எல்லாருக்கும் தெரியும், ஆனா முறைப்படி இன்னும் பேச போவல. அவ அப்பாவுக்கும் விஷயம் தெரியும். இந்த அவ அப்பா கூட வந்திருக்காவல. சாமுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை வைக்கலான்னு இருக்குது. சரிங்கம்மா. சரி வா போலாம் வா. ம் சரிங்கம்மா. உங்க வீட்டுல வந்திருக்காவளா? ம் சடங்குக்கு வந்திருக்காங்க. அப்பா அம்மா அக்கா எல்லாம் வந்திருக்காங்க. ஆமாம்மா, கிங்ஸின் நாங்க எல்லாம் மறுபடியும் போய் லெட்டர் வச்சோம். எல்லாரும் வந்திருக்காங்கம்மா. அப்பா பேசிட்டு இருந்தாரு. சரி, நானும் போய் பேசிட்டு வரேன். எப்படியோ பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேர்ந்துட்டு. எல்லாம் உங்க குணம் தான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. மாமியார் கிட்ட இருந்து அம்மான்னு சொன்ன பாரு, அதுல அவ விழுந்துட்டா. இந்த குணம் தான், இந்த குணம் தான் இன்னைக்கு உங்களை ஒண்ணு சேர்த்துருக்கு. இதே மாதிரி ஒண்ணா இருங்க. விட்டு கொடுக்கறதையோ விட்டு கொடுத்து போதையோ நம்ம எதுவும் குறைஞ்சிட மாட்டோம். விட்டும் கொடுக்கணும், விட்டு கொடுத்து போகிறதுக்கும் பழகணும். அப்படின்னாதான் சந்தோஷமாவும் இருக்க முடியும், ஒன்னா ஒற்றுமையாவும் இருக்க முடியும். சரி, எனக்கு 1000 வேலை இருக்கு. நான் போய் பிள்ளைய பார்த்துட்டு வரேன். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இப்போ சந்தோஷம் தானே? சரி, சடங்கு வீட்டுக்கு போலாம். எல்லாத்துக்கும் கண்ணு இந்த வாயாடிதான். இங்க நின்று வம்பு எடுத்துட்டு இருந்தா, நான் தச்சல வந்து பேசிட்டு இருந்தேன். வாயாடி வாயாடி. சரி தங்கப்ல, இங்க நின்றுட்டு இருக்காதானே? சரிங்க மாமா. சரி நீ வா. அத்தே, இவனா? மறுபடி கொடுப்பாலோ? ரெடியா இருப்போம், தெரியாத மாதிரி நிப்போம். இந்த நல்ல குடும்பத்துல பிறந்துகிட்டு தான் விளங்காத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களாங்க. குடுப்பான்னு பார்த்தா திட்டிக்கிட்டு இருக்கா. திட்டிட்டு கொடுப்பாளா இருக்கும். வெட்கமா இல்ல? கரெக்டா ஆரம்பிச்சுட்டா. லாஸ்ட்ல கொடுத்துருவா. ரெடியா இருக்கணும். இன்னைக்கு அவ கொடுத்தானா திருப்பி எடுக்கவே கூடாத அளவுக்கு கொடுத்து விட்டுருணும். வெட்கமா இல்ல? இல்ல, சீக்கிரம் நேரம் ஆகுது. எதுக்கு? இல்ல, நேத்து இப்படி திட்டிட்டே இருக்கும்போது டக்குன்னு கொடுத்துட்டு போனேன். ஐயோக்கு அந்த ஆசை வரை இருக்காங்க. நான் எங்க ஆசைப்பட்டேன்? நீ தான் கொடுத்துட்டு போன. ஆனா இன்னைக்கு ஆசைப்படுறேன். கொடுக்கதும் கொடுக்காதும் உன் விருப்பம். ஆனா திட்ட ஆரம்பிச்சுட்டேன். கண்டிப்பா கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். சீ, வெட்கமா இல்ல? அதான் எனக்கு கிடையாதுன்னு உனக்கே தெரியுமே. இந்த மானம் சூட ஒண்ணுமே கிடையாது போலக்கு. அதே மாதிரி திட்டுதான். இன்னும் கொஞ்சம் தான் திட்ட வேண்டியிருக்கு. நல்ல குடும்பத்துல பிறந்துகிட்டு இத்தனை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நேத்து இப்படி திட்டலையே. என் பேர்லாம் கேட்கல. ஏன், உங்க பேர் என்ன கல்வெட்டுல பதிக்க போறோம்? நீங்க பார்த்த ஈத்த வேலைக்கெல்லாம். நேத்து நீ இப்பெல்லாம் என்ன திட்டவே இல்லையா? என் பேர் சாரோன். இப்ப அந்த ஒண்ணுதான் குறை. கரெக்டா வந்துட்டா பாயிண்ட்க்கு. இங்க பார், அப்படி டக்குன்னு கொடுக்க கூடாது, சொல்லிட்டு கொடுக்கணும். என்னத்த? அதான் நேத்து கொடுத்திய, அதே நான் எதிர்பார்க்காத நேரத்துல கொடுத்துட்டியா, கொஞ்சம் சுதாரிக்க முடியல. சுதாரிச்சிருந்தா கொடுத்துச்சு வச்சுட்டு நச்சுன்னு கொடுத்துருக்க மாட்டேன்.
சரி சரி ரைட் ரைட் போட்டோ. எனக்கு அவமானப்படுத்துற அவனு புதுசு இல்ல, ஆனாலும் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். வேணும் மூஞ்ச பாரு. சரி ரொம்ப சிங்கப்படுத்திட்டாப்பா. சார் இனி இந்த ட்ரெஸ் பக்கம் வந்துடக்கூடாது. இதுதான் நானும் கேட்டேன். பொறுக்கி மூஞ்ச பாரு பொறுக்கி. என்னடி லாஜிக் இது? மூஞ்சி மோரையும் பொறுக்கி. அவ தானே கொடுத்தா, நான் என்னமோ வலுக்கட்டமா அவகிட்ட இருந்து வாங்கின மாதிரி என்ன பொறுக்கி பொறுக்கின்னு சொல்லிட்டு போறா. இனிமா நீ தந்த கூட எனக்கு வேண்டாம் சொல்லிட்டேன். அதான் இருக்கு. வாங்க 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 மேல வாங்க. டேய் அமைச்சு வந்துருக்கா. சரிங்க உட்காரு. கால் வலிக்க நானே. அதான் சரி பிள்ளைய பாத்துக்க. ஓய் பயம் இல்ல? மாமா நிக்காரு, நான் இப்படி கட்டி நிக்கமேனே. ஏன்? ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கும். தங்கம் என் பயிரம்.